Hi students, நம்ம exercise 3.1ல 5th sum பார்க்கலாம். There are 12 pieces of 5, 10, 20 rupee currencies whose total value is 105. இங்க லாஸ்ட் வந்து find the number of currencies கேக்குறாங்க in each shot. அதாவது ஒவ்வொரு 5 ரூபி 10 ரூபி 20 ரூபி நோட்டு இருக்கு இல்லையா, மொத்தமா எத்தனை நோட்டு, ஒவ்வொன்றும் எவ்வளவு நோட்டு கேட்கறாங்க, ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் கரன்சி கேட்கறாங்க. அதை 3 நோட்டு இல்லை மொத்தம். அது என்ன பண்ணலாம், நமக்கு எக்ஸ் ஒய் இசட் எடுத்துலாமா, ஏன்னா அன்னோன் அப்பவுமே நமக்கு எக்ஸ் ஒய் இசட் எடுத்துப்போம். இங்கே 3 நோட்டு 2 ரூபி 5 ரூபி 10 ரூபி 20 ரூபினால 3 வேல்யூ எடுத்துடலாம். எக்ஸ் ஒய் இசட் பி தி நம்பர் ஆஃப் கரன்சிஸ் ஆஃப் என்னது ருபீஸ் 5 ரூபி இல்லையா, அப்புறம் 10 ரூபி 20 ரூபி ரெஸ்பெக்டிவ்லி. எக்ஸ்ன்றது நம்ம கையில் இருக்கிற நம்பர் ஆஃப் 5 ரூபி நோட்டு, ஒய் சொல்றது நம்ம கையில் இருக்கிற நம்பர் ஆஃப் 10 ரூபி நோட்டு, அதுவே நமக்கு இசட்னதுக்கு நம்பர் ஆஃப் 20 ரூபி நோட்டு. இங்க மொத்தம் எத்தனை நோட்டு இருக்கு, 12 பீசஸ் சொல்றாங்க. அப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா ஒய் பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இது பண்ணா ஆட் பண்ணாலும் வரும் 12 வரணும் இல்லையா. கிவன் போடுங்க. அடுத்தது இதோட வேல்யூஸ் எவ்வளோ நமக்கு 105. இப்போ நீங்க கையில் ஒரு பீஸ் நோட்டு வேல்யூ எப்படி சொல்லுவோம் நமக்கு வந்து, இப்போ நம்ம கையில இருந்து ஒரு 2 5 ரூபி நோட்டு வச்சுக்கோம், மொத்தம் எவ்வளோ நமக்கு 10 ரூபா தான், மொத்தம் 10 ருபீஸ். அந்த வேல்யூ எவ்வளோ இருக்கும், 10 இருக்கும் இல்லையா. இதுவே கையில் ஒரு 3 10 ரூபி நோட்டு வச்சுங்க, அப்படின்னா மொத்த வேல்யூ எவ்வளோ 30 ருபீஸ். அதே மாதிரி ஒரு 2 20 ருபீஸ் தான், அது வந்து 40 ருபீஸ். வேல்யூஸ் என்ன பண்றோம், இந்த நம்பர் ஆஃப் கரன்சியும் அந்த கரன்சியோட வேல்யூயும் என்ன பண்றோம், மல்டி பண்றோம் கரெக்டா. அப்ப அதே போல இங்க எக்ஸ்னது எதோட நம்பரு 5 ரூபி கரன்சி நம்பர் தானே, அப்போ 5 இன்டு எக்ஸ் பிளஸ் அதே போல ஒய்னது 10 ரூபி நோட்டு நம்பர் ஆஃப் நோட்டா, அப்போ 10 ஒய் பிளஸ் அதே போல இசட் நமக்கு நம்பர் ஆஃப் 20 ரூபி நோட் தானே, அப்போ 20 இன்டு இசட். அப்போ இதை எப்படி மட்டும் ஆட் பண்ணா நமக்கு அந்த வேல்யூ ஆஃப் மணி வந்துடும். அப்போ எவ்வளோ நமக்கு இங்கே 105 அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா. இது பாருங்க எல்லாத்தையும் நம்ம நமக்கு டிவைட் பை 5 போலாமா, 5 டிவைட் ஆகும் பாருங்க. அப்போ எக்ஸ் பிளஸ் இந்த 2y பிளஸ் 4z ஈக்குவல் டு 21. இதான் இப்போ நமக்கு செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்தாங்க. அடுத்து இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் போலாமா. அதாவது பாருங்க, ஏன்னா 3 வேரியபிள் தான் 3 ஈக்குவேஷன் தேவை சரிங்களா. இப்போ நம்ம 2 தான் வச்சிருக்கோம். when first 2 notes are interchanged, அப்போ எக்ஸ் ஒய் என்ன பண்றோம், நமக்கு இன்டர்சேஞ்ச் பண்றோம் இந்த நம்பர்ஸ்ல சரிங்களா. அப்போனா நமக்கு வந்து நம்பர்ஸ் பண்றோமா, இட்ஸ் வேல்யூ வில் பி இன்க்ரீஸ் பை 20. அப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்துங்க சரிங்களா. இப்போ என்ன பண்றோம், நமக்கு இங்க இந்த நம்பரை இங்க இன்டர்சேஞ்ச் பண்ணிடுறோம் ஓகேவா. அப்ப இந்த 10 எக்ஸ் ஆயிடும் சரிங்களா. நம்பர் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க ஓகேவா. அப்போ என்ன பண்ணுங்க, 10x என்னவும் 5y ஆயிடும் பிளஸ் 20z ஈக்குவல் டு என்னவா வேல்யூ எவ்வளோ அதிகமாக தான், ஃபர்ஸ்ட் 105 தெரியல, இப்போ இந்த பிளஸ் 20 இன்க்ரீஸ் பை 20 அப்போ என்ன பண்ணுவோம் 20 ஆட் பண்ணிடும். நம்பர்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்றோம். ஃபர்ஸ்ட் எக்ஸ் நோட்டு எது இருந்தது, 5 ருபீஸ் நோட்டு இருந்தது இல்லை 5 ருபீஸ் இருந்தது. அதுவே ஒய் 10 ரூபி நோட்டு ஒய் இருந்ததுல இப்போ இப்படி மாத்திடுறோம். அதாவது நமக்கு 10 ரூபி நோட்டு இப்போ எத்தனை நமக்கு எக்ஸ் இருக்கு, 5 ரூபி நோட்டு எத்தனை நமக்கு ஒய் இருக்குன்னு மாத்திக்கிறோம் சரிங்களா. அப்போ வேல்யூ நமக்கு சேஞ்ச் ஆகுது. அது எவ்வளோ நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூட 20 அதிகம் சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் இந்த 105 பிளஸ் 20 போட்டாச்சு. இப்போ இதை ஆட் பண்ணலாமா, 10x பிளஸ் 5y பிளஸ் 20z ஈக்குவல் டு 125. இதே தான் டைப் பண்ணலாம், 5 டைப் பண்ணிடலாமா. அப்போ 2x பிளஸ் ஒய் பிளஸ் இந்த 4z ஈக்குவல் டு 25. இதான் நமக்கு தேர்ட் ஈக்குவேஷன். நம்ம 3 ஈக்குவேஷன் உனக்கு முடிச்சாச்சு. இப்போ நம்ம 3 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணலாமா. எது நமக்கு எக்ஸ் கேன்சல் பண்ணிட்டோமா. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துறோம், எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 12. செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்க, இந்த கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் சேமா இருக்கு, எக்ஸ் பிளஸ் 2y பிளஸ் 4z இல்லையா 21. அப்புறம் நமக்கு எக்ஸ் பிளஸ் நமக்கு வந்து சைன் சேமான பண்றோம், சைன் சேஞ்ச் பண்ணீங்க. அப்புறம் பிளஸ் எக்ஸ் மைனஸ் கேன்சலா, மைனஸ் ஒய் வந்துருமா. இது ஆகும் பிளஸ் இசட் மைனஸ் 4z சொல்லும்போது மைனஸ் 3z ஈக்குவல் நமக்கு -9.
சரிங்களா? இதை நீங்க மைனஸோட மல்டி பண்ணலாம், சாப்பிட்டோட வச்சுக்கலாம். இதை நம்ம பண்ணலாம் 4th ஈக்குவேஷன் எடுத்துங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண பாருங்க, எனக்கு செகண்ட் தேர்ட் எடுத்துலாமா? செகண்ட் தேர்ட் சொல்லும்போது தேர்ட்ல எப்படி இருக்கும்போது வந்து இங்க 2x இருக்கு. ஆனா இங்க என்ன இருக்கு, x இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், செகண்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ணலாம், 2ஆல மல்டி பண்ணிக்கலாம். செகண்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 2 நமக்கு 2x பிளஸ் இங்க 2 4y பிளஸ் வரும் 8z ஈக்குவல் டு 42. தேர்ட் ஈக்குவேஷன் நான் அப்படியே போடுறேன். இப்போ 2x plus y plus 4z equal to 25. இங்கேயும் பாருங்க x நமக்கு வந்து சேம் சைன்ல இருக்கு. அப்புறம் பண்ணுங்க, செகண்ட் ஈக்குவேஷன் ஃபுல்லாவே சைனை மாத்திக்கணும். அப்போ பிளஸ் 2x மைனஸ் 2x கேன்சலா, இப்போ பிளஸ் 4y மைனஸ் y ஆகும். அப்போ பிளஸ் 3y. இங்க பிளஸ் 8z மைனஸ் 4z, அப்போ பிளஸ் 4z ஈக்குவல் டு நமக்கு இதை சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 17 வந்துருமா, 17. இதான் நமக்கு இந்த 5th ஈக்குவேஷன். இப்போ நம்ம நமக்கு இந்த இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணலாமா? எப்படி பண்ணலாம்? இப்போ நான் 4 என்ன பண்றேன், 3 மல்டி பண்றேன். அதாவது ஒய் நான் கேன்சல் பண்ண போறேன். ஏன்னா இங்க 3y இருக்கு, இங்க வேற ஒய் தானே இருக்கு. அப்போ 3 மல்டி பண்ணா மைனஸ் 3y மைனஸ் 9z ஈக்குவல் டு மைனஸ் இந்த 27. 5th ஈக்குவேஷன் எடுத்துறேன். 3y பிளஸ் என்னது 4z ஈக்குவல் டு 17. அப்போ இது என்ன கேன்சலா, இது வரும் மைனஸ் 5z வருமா, இது நான் மைனஸ் 10 மைனஸ் கேன்சலா. அப்போ z ஈக்குவல் டு 10/5 கேன்சல் பண்ணா 2. அப்போ இஸ்ரேல் நமக்கு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இஸ்ரேல் என்ன பண்ணுங்க, நீங்க ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் அதாவது 4th இல்லை 5th சப்ஸ்ட் பண்ணுங்க. அப்பதான் நமக்கு வந்து y எப்படி கிடைக்கும். நான் 4th சப்ஸ்ட் பண்ணிடுறேன். substitute the value z equal to 2 in equation என்ன பண்றேன் 4. இப்போ 4th ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் நான் நோட் பண்ணிடுறேன். மைனஸ் ஒய் மைனஸ் 3z equal to மைனஸ் 9. இப்போ மைனஸ் ஒய் 3 into 2 equal to மைனஸ் 9. மைனஸ் ஒய் equal to மைனஸ் 9 பிளஸ் 6 ஆயிடுமா. மைனஸ் ஒய் equal to மைனஸ் 3 மைனஸ் கேன்சலா. அப்போ y equal to 3. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இப்போ இந்த இதை என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் 3 ஈக்குவேஷன்ல அங்க சால்வ் பண்ணுங்க, அதை அங்க போடுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் செக்ஷன் ரொம்ப ஈஸியா இருக்கும் இல்லையா. அப்போ substitute the value values y equal to 3 comma z equal to 2 in equation 1. 1 ஈக்குவேஷன் பார்த்தோம், x plus y plus z equal to 12 in 12 கரன்சி இருந்தது இல்லையா. அப்போ x வேல்யூ தெரியாது, y வேல்யூ 3, z அளவு 2 equal to 12. அப்போ x plus 5 equal to 12. அப்போ x வரும் 12 minus 5, x equal to 7. அப்போ therefore ஆன்சர் பண்ணலாமா, நம்பர் ஆஃப் 5 rupee currency rupees 5 rupee currency எவ்வளவு நமக்கு மொத்தம் x வேல்யூ நமக்கு 7 or 7. அதுபோல் நம்பர் ஆஃப் 10 rupee currency அது எவ்வளவு நமக்கு y தானே 3. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் 20 rupee currency பார்த்தீங்கன்னா என்ன நமக்கு வந்து 2. டோட்டல் 10 12 இதில் கரெக்டா, அவ்வளோதான் ஆன்சர். நல்லா படிச்சு பார்த்துங்க.